அரசியல்வாதிகள் அதே மாதிரி பல பிரமுகர்கள் சமூகத்துக்கு சேவையாற்றக்கூடிய பலரும் பிறந்த ஒரு எண் அப்படின்னா இந்த 7ஆம் இலக்கம் அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. இந்த 7ஆம் இலக்கத்துல பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போதையா? ஆமாம், இந்த 7 வந்து மிக சிறந்த ஒரு எண். இவங்க வந்து மனக்கட்டுப்பாடு தேவை. இந்த 7ஆம் எண்காரர்களை பொறுத்தவரையிலாமா சின்ன தோல்விகளையும் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. விபரீதமான முடிவு எடுக்கிறவங்க, எல்லாமே திடீர்னு துறக்கக்கூடியவர்கள், இப்படி ஒரு மனோபாவம் கொண்டவர்கள். இப்போ பொதுவாக 7 எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இவங்க வந்து இறை வழிபாட்டில் ஞானத்தை தேடி போகிறவங்க. 16ஆம் தேதி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இவங்க சமூகத்துக்காக வாழ்கிறவங்க. தந்த குடும்பம் அதை விட சமூகம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். வீட்டுக்கு ஏதாவது சாமான் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நண்பர்கள் எதாவது செய்யணும்னு சொன்னால் அதை ரொம்ப முக்கியமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் உழைப்பையும் இப்படித்தான் பிறருக்காக செலவு செய்யக்கூடிய மனோபாவம் இருக்கும். நாட்டுக்காக ஏதாவது செய்யணும், இப்படி ஒரு தேடல் இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து 25 இவங்க சமுதாயத்துக்காக வாழ பிறந்தவர்கள். அதாவது பலனை எதிர்பார்க்காம உதவி செய்வாங்க. இயக்கியவங்களுக்கு நிறையாவே தரும். இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னாமா மனித சூழலில் பகுத்தறிக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது. விஞ்ஞானம் என்ன முன்னேறி இருந்தாலும் இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது. இந்த பிரபஞ்சம் எங்கே போய் முடியும் நமக்கு தெரியுமா? இந்த உலகம் எப்படி அமையுதுன்னு தெரியுமா? காற்று எப்படி உண்டாகுதுன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் விரிவிலக்கணம் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், பூகம்பம் வந்து ஏன்னா மழை நீர் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ மனிதன் எவ்வளோ பகுத்தறிவியாக இருந்தாலும் அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்கும். அப்போ 7ஆம் எண்காரர்களை பொறுத்தவரையில் பொறுமை ரொம்ப முக்கியம். என்னென்னா கோபம் அதிகமாக வரும், தெளிவான முடிவுகள் எடுக்க இயலாது, சட்ட சிக்கல்கள் கட்டாயம் வரும். வண்டி வாகனங்களில் ஓடும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் மனிதர்கின்ற பொருட்கள் இல்லாட்டி தேவைகளில் வாங்கக்கூடாது. அதால் வீண் பிரச்சனைகள் வந்துடும். மற்றது துணைக்கு போனாலும் பிணைக்கு போகக்கூடாது. என்னென்னா அதுலேயும் ஆபத்துகள் வரும். அப்போ 7ஆம் எண்காரர்களை பொறுத்தவரையில் இந்த 2026ஆம் ஆண்டு அவ்வளவு சாதகமான ஆண்டு இல்லை. பணம் வரும், தொழில் வாய்ப்பு நல்லா அமையும், ஆனால் நிம்மதிங்கிறது கிடைக்காது. அப்போ நிம்மதி எங்கே நம்ம தான் உருவாக்கிக்கணும். தேவைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தாம்மா நம்மளுக்கு கவலைகள் ஒன்று வரும். யாரும் நிறைவேறலைன்னு சொல்லி தேவைகள் ஒன்றும் இல்லாத பட்சத்தில் கவலைகளே இருக்காது. அப்போ தேவைகளை குறைச்சிக்கொள்ளணும். அப்போ அதாவது கையில் இருக்க காசுக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்க பழகணும். இப்போ 10,000 இருந்தால் 5,000க்கு போய் சாமான் வாங்கணும். அப்போ 10,000 இருக்கும்போது 15,000க்கு போய் சாமான் வாங்கிட்டு வரக்கூடாது. கடைக்காரன் முதல்ல நல்லா தருவார், அப்புறம் ஒரு கிழமை சென்று ஏசும்போது திருப்பி அந்த கடை பக்கமே போயிடாது. அந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கூட பகையாக மாறிடுவாங்க. அப்போ அந்த இவ்வளோ காலம் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு எனக்கு உதவி செய்யலையே, நேரம் வந்தால் எல்லாமே தலைகளாக மாறும். ஆக 7, 16, 25 இந்த எண்காரர்கள் வந்து 2026ஆம் ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த புது முயற்சியும் எடுக்கக்கூடாது. பண விடயத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கணும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. தஸ்தவேஜுகளையும் அவசரப்பட்டு சைன் பண்ண போகக்கூடாது. மற்றது பிதர் விடயங்களுக்கு தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அமைதியாகவும் இருக்கிற தொழிலை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு நிம்மதியாக இருந்தால் இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக அமையும். அப்படின்னா இப்போ பெரும்பாலும் அவங்க வந்து சுயநலத்தோடு அமைதியாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இல்லைம்மா, சுயநலம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறது நல்லம். எது நடந்தாலும் இறைவனை பார்த்து கொள்ளட்டும். என்ன வேணாலும் சொல்லலாமா, ஆனால் வர்றதை நுப்பாட்டியலாமா நம்மளால்? அது விருப்பமோ விருப்பம் இல்லையோ அதற்கு முகம் கொடுத்தே தீரணும். அது மனித வாழ்க்கை. அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வரும்னு நம்ம தெரிஞ்சிட்டா அதுக்கு ரெடி ஆகிடணும். அதை கொஞ்சம் பயப்படுறதாலேயோ இல்லை வீட்டுக்கு இருக்கிறதாலேயோ அது தீர போகிறதில்லை. அப்போ அந்த தைரியங்கிறது ஒன்று இருக்கும் பட்சத்தில் யாரும் அசைக்க முடியாது. அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தைரியம் சிறந்தா இருந்தால் ஓரளவுக்கு அது சாதகமாக முடியும். அப்போ 2026ஆம் ஆண்டு இலக்கம் 7ஆம் இலக்க நண்பர்கள் வந்து தைரியத்தோடு அணுகுனீங்க அப்படின்னா இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும்.